السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அநேக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருங்கருணையும் நம் அனைவரையும் இந்த வெற்றி மார்க்கத்தினை பற்றி பிடிக்க செய்த ஏக இறைவனின் இறுதி தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அறிகின்ற அளவிற்கு அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மரணித்தவர்கள், தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இனி வாழ இருப்பவர்கள் என அனைவரின் மீதும் என்றென்றும் இன்று நடைபெறுமாக. கண்ணியத்திற்குரியோர்களே, நாம் அனைவரும் இந்த ரமலான் மாதத்தில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி பகுதியை நாம் கடந்தவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு எத்தனாவது இரவு? 21. 20வது இரவு. கிட்டத்தட்ட 20வது நோன்பை நாம் அடைந்து விட்டோம். ரமலான் மாதம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. 10 நாள் முடிந்தோடனே சொன்னோம், 15 நாள் முடிந்தோடனே சொன்னோம். இன்றைக்கு 20வது இரவில் நாம் அனைவரும் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இன்னும் நமக்கு எஞ்சியிருக்கக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஒரு 10 நாட்கள் தான், 9 அல்லது 10 நாட்களோ. இதற்குள்ளாக நம்முடைய இந்த 20 நாட்களினுடைய பயணம் எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். இந்த 20 நாட்கள் நம்முடைய ஈமான் இருக்க வளர்ந்து கொண்டே அதிகரித்தே சென்றதா, அல்லது ஈமான் இருக்க கம்மியாயிட்டே வந்துச்சா? நம்முடைய செயல்பாடுகள் இருக்க அதிகமாய் கொண்டே சென்றதா, அல்லது செயல்பாடுகள் குறைந்து கொண்டே வந்ததா என்பதை சற்று சிந்தித்து பார்த்தால் நாம் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இன்னைக்கெல்லாம் இஷா தொழுகைக்கு பார்த்தோம்னா இக்காம சொல்லும் போது ஒரு சப்பு கூட ரெண்டு இல்லை. அப்ப நம்முடைய ஈமானும் நம்முடைய நற்காரியங்களும் எந்த அளவுக்கு அதிகமாக ஆர்வமாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஒரு 10 நாட்கள் ஓடிருச்சு அப்படின்னா அதற்கு அடுத்து இந்த ரமலான் மாதத்தை அடைவதற்கான ஒரு பாக்கியத்தை இறைவன் நமக்கு வைத்திருக்கிறானா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு புனித மிகுந்த இந்த ஒரு மாதம் இன்னும் ஒரு 10 நாட்களே நம்மை விட்டு கடந்து செல்ல இருக்கிறது. ஆக அந்த 10 நாட்களை நம்மால் முடிந்த அளவிற்கு பயனுள்ளதாக நாம் அதை உபயோகித்துக் கொள்ள வேண்டும். இந்த ரமலான் மாதத்தினுடைய தொடர்புரையாக நபித்தோழர்கள் வரலாறு என்கின்ற தலைப்பின் கீழாக நேற்றைய தினமும் அதற்கு முந்தைய தினமும் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய வரலாற்றில் அவர்கள் எந்த அளவிற்கு தியாகம் மிகுந்த பயணத்தில் ஈடுபட்டு இறுதியாக மதீனா வந்து சேர்ந்தார்கள் என்பது வரைக்கும் பார்த்திருந்தோம். இறுதியாக பல மக்களிடத்தில் கைமாற்றப்படுகிறார். இறுதியா ஒரு மதீனாவில யூதர் ஒருவரிடத்தில் வந்து சேர்ந்தார் என்பதை பற்றி பார்த்திருந்தோம். அந்த யூதரினுடைய குலத்தை குறிப்பிட்டிருந்தோம். இவர் இந்த குலத்தை சார்ந்த யூதர். இவர் தான் என்ன செஞ்சார்னா, வாதில் குரால இருக்கக்கூடிய ஒரு யூதர்கிட்ட இருந்து இவர் வந்து விலைக்கு வாங்கினார். இவர் மூலமாகத்தான் இவர் மதீனாவுக்கு வந்தார்னு சொல்லும். அந்த யூதர் எந்த குலத்தை சார்ந்தவர் தெரியுமா? பனு குறைலா என்கின்ற ஒரு குலத்தை சார்ந்தவர். இதை தாண்டி இன்னொரு ஒரு கேள்வி இருக்கு. ஆனா அந்த கேள்வி கொஞ்சம் சிரமமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு என்ன கேள்வினா, சல்மான் ஃபாரிஸ் அவர்கள் ஷாமுக்கு போவாங்க. ஒரு பாதிரியார் வந்துட்டு மோசமான தர்ம பொருட்களை எல்லாம் பதுக்கி வச்சுக்கிட்டு இருப்பார். அவர் மரணிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு பாதிரியார் வருவார். அவர் நல்லவரா இருப்பார். அவர் மரணிக்கும் போது அவர் என்ன சொல்லுவார்னா ஒரு பகுதியினுடைய பேரை சொல்லுவார். அந்த பகுதிக்கு போவார். அங்க இருக்கிற பாதிரியார் மரணிச்சிருவார். அவர் மரணிக்கும் போது வேறொரு பகுதியினுடைய பெயரை சொல்வார். அங்கேயும் போவார். அங்க இருக்கிற பாதிரியாரை பார்ப்பார். அவர் மரணிக்கிறதுக்கு வாயில அவர் வேறு ஒரு பகுதியை சொல்வார். கிட்டத்தட்ட ஒரு 3 பகுதிகளினுடைய பேரை சொல்லியிருந்தோம். அந்த 3வது பகுதியில இருக்கிறவர் தான் நீ மதீனா பிரதேசத்திற்கு பேரிடர் மூலம் மலங்கள் நிறைந்த ஒரு பகுதிக்கு போ என்று சொல்லி அவர்தான் இவருக்கு ஒரு ஆலோசனை வழங்குவார். அந்த 3 பகுதிகளினுடைய பேர் ஞாபகம் இருக்கா? முதலாவது பகுதி மௌசில் என்கின்ற ஒரு பகுதி. மௌசில்ங்கிற பகுதியில அந்த பாதிரியாருக்கு கீழே இருப்பார்.
அவர் மரணிக்கும் போது அவர் எந்த நகரத்தை சொல்லுவார்னா நசீபைன் அப்படிங்கிற பகுதிக்கு போய் என்று சொல்வார். நசீபைனுக்கு போவார், நசீபைன்ல இருப்பார். அங்க இருக்கக்கூடியவர் இறுதியாக அமூரியா என்கின்ற ஒரு பகுதியை சொல்வார். அமூரியாவில் இருக்கக்கூடிய அந்த பாதிரியார் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை நெருங்கி விட்டது, அதனால நீ பேரித்தமிழர்கள் நிறைந்த ஒரு மனை பகுதியை போன்று இருக்கக்கூடிய நகரத்துக்கு நீ எப்படியாச்சும் போயிரு, அங்க போய் இந்த இறை தூதரோடு சேர்ந்து கொள் என்று ஒரு சில அடையாளங்களை சொல்லி அனுப்பி வைப்பார். இவரும் அடிமையாக்கப்பட்ட நிலையில் இப்பொழுது மதீனாவிலே இருந்து வருகிறார். மதீனாவில் அடிமையா இருக்கிறார். அடிமையான வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சுலபமான வாழ்க்கை கிடையாது. ரொம்ப ரொம்ப ஒரு சிரமம் நிறைந்த ஒரு சித்திரவதைக்கு உள்ளான ஒரு வாழ்க்கை தான் அடிமை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு செல்வந்தரினுடைய மகனாக இருந்தவர் அடிமையாக தன்னுடைய வாழ்நாளை ஓட்டி கொண்டிருக்கிறார். இப்படியே போய்கிட்டே இருக்கும் பொழுது மதீனாவில் நபிகள் நாயகம் அவர்களை பற்றிய செய்திகள் பரவ ஆரம்பிக்கிறது. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செஞ்சு வர்றதுக்கு முன்பாகவே ஒரு சில நபி தோழர்கள்லாம் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். அவர்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை மக்கள் எடுத்து சொன்னார். இந்த செய்திகள் எல்லாம் சல்மான் பாரிஸ் அவர்களுக்கு கிடைக்கல. அவர் ஒரு அடிமையாக இருந்த காரணத்தினால, அவர் அந்த வேலையிலேயே மூழ்கி இருந்ததால மக்கள் என்ன பேசிக்கிறாங்க, நாட்டு நடப்பு என்ன என்கின்ற செய்தி பரவலாக இவருக்கு தெரிய வருது. எந்த நேரத்துல தெரிய வருதுன்னா, ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செஞ்சு கூஃபா பகுதிக்கு வந்ததார். இந்த பகுதிக்கு வந்ததற்கு பின்பாக ஒரு மனிதர் என்ன செய்யறாருன்னா, இந்த பனூ குறைலாவை சார்ந்த யூதர் இருக்கிறாங்க, சல்மான் பாரிஸ் அவர்களினுடைய எஜமானர், அவரினுடைய உறவினர் ஒருவர் வேகமா ஓடி வந்து அந்த சல்மான் அவர்களினுடைய எஜமானர் இடத்துல சொல்கிறார், அவுஸ் மற்றும் கஸ்ரஜ் கூட்டத்தார் இரண்டு பேரும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். மதீனாவினுடைய முந்தைய கால நிலைமை எப்படி இருந்துச்சு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ரெண்டு கூட்டமும் கடுமையா சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. பரம்பரைகளாக ஏராளமான போர்க்களங்களை விட்டு வந்தார்கள். ரெண்டு பேருக்கு நடுவில் மதீனால நிம்மதியே இல்லாத ஒரு சூழல். அதை அவர் சொல்றார், இப்படி அவுஸ் குலமும் கஸ்ரஜ் குலமும் எதிரிகளாக ஒருவரை ஒருவர் எதிர்த்து கொண்டும் போரிட்டுக் கொண்டும் இருந்தார்கள். ஆனால் இன்றைய தினம் கூஃபாவிற்கு மக்காவிலிருந்து ஒரு இறை தூதர் வந்திருப்பதாக சொல்லி அந்த இறை தூதரிடத்தில் சென்று அவுஸ் குலத்தை சார்ந்தவர்களும் அவர்கள் அந்த இறை தூதரை சென்று பார்க்கிறார்கள், கஸ்ரஜ் குலத்தை சார்ந்தவர்களும் சென்று பார்க்கிறார்கள், இருவரும் சேர்ந்து விட்டார்கள், இருவரும் இணைந்து விட்டார்கள் என்கின்ற ஒரு தகவலை எடுத்து சொல்றார். ஒரு இறை தூதர் வந்து அவரினுடைய தலைமையின் கீழாக ரெண்டு கூட்டமும் இணக்கமா போயிட்டாங்க என்கின்ற செய்தி யூதர்களுக்கு வாரமா இருக்கு. ஏன்னா மற்றவர்களினுடைய பிரிவினையில் லாபம் பார்ப்பதுதான் யூதர்களினுடைய மிகப்பெரிய ஒரு வேலை. இன்றைக்கு மக்கள் எல்லாம் தெரியாம ஒன்னா சேர்ந்துட்டாங்களே அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரமாக இந்த யூதருக்கு இருக்குது. இந்த நேரத்துல சல்மான் பாரிஸ் என்ன செய்கிறார்னா, பேரிச்ச மரத்தினுடைய மேற்பகுதியில இருக்கிறார். ஒரு பேரிச்ச மரம், அந்த மரத்தினுடைய மேல இருந்து ஒரு சில வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார். இவர் மேல இருந்து வேலை பார்க்கும் போது கீழே இவங்க பேசுகிற செய்தி இவர் காது கொள்கிறது. இந்த மாதிரி மக்கால வந்து ஒரு இறை தூதர் வந்துட்டாரு, கூஃபா பகுதியில் இருக்கிறார் என்கின்ற செய்தி இவருக்கு கேட்டோன மிகப்பெரிய ஆனந்தம் அவருக்கு. நம்ம எதை தேடி இவ்வளவு தொலைதூர பயணத்தை மேற்கொண்டு வந்தோமோ, எதை நம்முடைய உள்ளம் இத்தனை ஆண்டுகளாக தேடி தவித்ததோ, அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடப்பது இன்னும் சமீப காலத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தை இருக்கு. எந்த அளவுக்கு இவர் பேரின்பப்படுறாருன்னா, அங்க மேல இருக்கும் பொழுது எனக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருச்சு, தலையை சுற்றுகின்ற அளவிற்கு மகிழ்ச்சியுடைய உச்சத்துக்கு போறார். நான் எந்த அளவுக்கு நினைச்சேன்னா, எங்க நம்ம இங்க இருந்து தவறி நம்மளுடைய எஜமான தலையிலேயே விழுந்துருவோமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு ஆனந்தம். அவ்வளவு ஒரு ஆனந்தத்துல என்ன செய்யணும்னு தெரியாம பேரிச்ச மரத்துல இருந்து வேகமா கீழே இறங்குறார். கீழே இறங்கிட்டு எஜமான போய் கேட்கிறார், இப்ப என்ன சொன்னார் அவரு மாட்டேன், இப்ப என்ன பேசிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கிறார். அவரினுடைய எஜமானர் ஏற்கனவே ஒரு கோபத்துல இருக்கிறார். மதீனாவாசிகள் பிரிவினையா இருந்தாங்க, இப்ப சேர்ந்துட்டாங்களே அப்படிங்கிற கோபத்துல இருக்கிறார். ஒரு அடிமை வந்து இப்படி அவர் என்ன சொன்னாரு, நீ என்ன பேசிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டோட கோபம் இன்னும் தலைக்கேறுகிறது. அந்த எஜமானர் என்ன செய்தார்னா, ஓங்கி சல்மான ஒரு அடி அடிச்சிருந்தார். சரியான ஒரு அடி அடிச்சுட்டு, நாங்க 1000 பேசிப்போம், நீ உன்னுடைய வேலையை அப்படின்னு சொல்லி துரத்தி விடுகிறார். சல்மான் பாரிஸ் குறிப்பிடுகிறார், நான் என்னுடைய வாழ்நாளில் வாங்கிய முதலாவது அடி அவரினுடைய கடத்திலிருந்துதான். தந்தை இடத்துல ஒரு கன்னி பெண்ணை எப்படி பராமரித்து பாதுகாப்பார்களோ அந்த அளவுக்கு தந்தை பக்குவமா பார்த்துட்டு இருந்தார். வீட்டை விட்டு கூட வெளியே விடாம, ஒரு நாள் வீட்டுக்கு தாமதமா வந்துட்டாருன்னு அவருடைய தந்தை பதறி போயிருந்தார். இந்த அளவுக்கு வளர்க்கப்பட்டவர் தொகை தூர பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். இறுதியாக சொல்லுகிறார், இந்த எஜமானர் தான் என்னை அடித்தார், அதுதான் நான் என்னுடைய வாழ்க்கையில வாங்கிய முதலாவது அடி. இவர் அடியை வாங்கிட்டு போய் வேலை பார்க்க போயிடுறார். வேலை பார்த்துட்டே இருந்தாலும் என்ன முழுக்க எங்க இருக்கிறார், இறை தூதர் மேலையும் இறை தூதர் கூஃபால இருக்கிறார். இதன் மேலதான் ஒரு ஒட்டுமொத்த எண்ணம், இவருக்கு எப்படியாவது இறை தூதரை பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அதனால என்ன செய்தார்னா, இரவு நேரம் ஆனோட
ஒரு சில பேரிச்சன் கனிகளை எடுத்துக்கொண்டு கூஃபாவுக்கு போறார். போய் இறை தூதரை பார்த்துவோம். இறை தூதரை பார்ப்பது மாத்திரம் இவரினுடைய நோக்கம் கிடையாது. இவரினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னன்னா, அமூரியாவில் இருந்த பாதிரியார் 3 அடையாளங்களை சொல்லி அனுப்பினார். அந்த 3 அடையாளங்களையும் நாம பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். அந்த 3 அடையாளங்கள் இருந்தால்தான் இவர் இறுதியான நபிக்கு ஒரு நபியாக இருப்பார், இறுதி நபியாக. அந்த 3 அடையாளங்கள் இல்லைன்னா இவர் நம்ம தேடின ஆளுங்க. அந்த 3 அடையாளங்களை நிரூபிப்பதற்காக, சோதனை செய்வதற்காக அவர் அந்த பேரிச்சம் கனிகளை எல்லாம் எடுத்து வருகிறார். முதலாவது அடையாளம் என்ன? தர்ம பொருளை உண்ண மாட்டார், சதக்கா பொருளை நபி அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். இதுதான் முதலாவது அடையாளம். இந்த அடையாளத்தை நம்ம பரிசோதனை செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேரிச்சம்பழங்கள்லாம் எடுத்துட்டு கூஃபாக்கு வந்துடுறார். வந்துட்டு விசாரிச்சு பார்க்கிறார். நபின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய மனிதருக்கு இருக்கிறார். அவர்களுக்கு ஏராளமான மக்கள் வழிகாட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் அவர்களை பார்த்து விடுகிறார்கள். இவர் ரசூலாவை பார்க்கிறார். இவர் தான் உண்மையிலேயே நாம் தேடி வந்த மனிதரா அப்படிங்கிறத நம்ம உறுதி செய்யணும்னா அதுக்கு இந்த 3 அடையாளங்களை நம்ம பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். கையில பேரிச்சம்பழம் எடுத்துட்டு வந்ததே பிளான் பண்ணி தான் எடுத்துட்டு வந்தார். கொண்டு போய் நபி அவர்களிடத்துல கொடுக்கிறார். இதை போன்ற உங்களை பற்றிய செய்திகளை எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் தான் உங்களை இறை தூதர் என்று வாழ்கிறீர்கள் என்கின்ற செய்தியும் எனக்கு தெரிய வந்தது. உங்களினுடைய தோழர்களும் நீங்களும் ஒரு தேவையில் இருப்பீர்கள். நான் இதோ தர்ம பொருளை எடுத்து வந்திருக்கிறேன், இதை நீங்கள் தர்மமாக வைத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் கொடுக்கிறார். நபிகள் நாயகம் அவர்கள் வாங்கி கொள்கிறார்கள். வாங்கிட்டு நம்முடைய தோழர்களுக்கு மத்தியில பிரிச்சு கொடுக்கிறார். ரசூலுல்லாஹ் எதையுமே சாப்பிடல. இதை சல்மான் பாரிஸ் அவர்கள் கவனிக்கிறார்கள். சரி, தர்ம பொருள்னு சொல்லி கொடுத்தோம், அதை ரசூலுல்லாஹ் சாப்பிடல, தோழர்களுக்கு தான் பகிர்ந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு முதலாவது சோதனை வெற்றி அடைஞ்சிருச்சு. உடனே அவர் என்ன செஞ்சாருன்னா திரும்ப மதீனாவுக்கு வந்துறார். கூஃபாவுக்கு மதீனாவிற்கு வந்து மீண்டும் அந்த யூதருக்கு கீழேயே அடிமையாக வேலை பார்க்கிறார். இன்னும் கொஞ்சம் பேரிச்சம்பழங்களை மீண்டும் சேர்த்து வைக்கிறார். பேரிச்சம்பழங்களை கொஞ்சம் சேர்த்து வைக்கிறார். இன்னும் கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை சேர்த்தாச்சு. இப்ப இரண்டாவது பரிசோதனை என்ன? அன்பளிப்பை ஏற்றுக்கொள்வார். இது 2வது பரிசோதனை. இதை நாம் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு திரும்ப என்ன செய்யறாருன்னா மதீனாவில இருந்து கூஃபாக்கு போறார். கூஃபாக்கு போய் பார்த்தா ரசூலுல்லாஹ் கூஃபால இல்ல, ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போயிட்டாங்க. திரும்ப கூஃபாவில இருந்து மதீனாவிற்கு மீண்டும் வருகிறார். ரசூலுல்லாஹ் வந்து பார்க்கிறார். பார்த்துட்டு நபி அவர்களிடத்துல எடுத்து சொல்கிறார், நான் போன முறை தர்ம பொருளை எடுத்து வந்தேன், அதை உங்கள்கிட்ட கொடுத்தேன், நீங்கள் அதை உண்ணவில்லை, தோழர்களுக்கு மத்தியில நீங்க பகிர்ந்து கொடுத்துட்டீங்க, உங்களை நான் சங்கைப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இதோ இந்த பேரிச்சங்கனிகளை நீங்கள் அன்பளிப்பாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் அவர்கள் இடத்துல வழங்குகிறார். ரசூலுல்லாஹ் வாங்கிக்கிறாங்க. நபி அவர்களும் உண்ணுகிறார்கள், தோழர்களுக்கும் பிரித்து கொடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு விடுகிறார்கள். இவருக்கு ஒவ்வொரு அடையாளங்களும் அப்படியே கண்ணால தெரிய அவருக்கு இன்பம் அப்படியே கூடிக்கிட்டே இருக்கு. உண்மையிலேயே இவர் தான் இறுதியான நபியாக இருப்பாரோ என்கின்ற ஒரு ஆர்வம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. 2 விஷயங்கள் இவர் அந்த சோதனையில் அந்த அடையாளத்தை இவர் கண்டுகொண்டார். தர்ம பொருட்களை சாப்பிடல, அன்பளிப்பை உண்டு விட்டார். 2 அடையாளங்கள் நமக்கு தெளிவாயிருச்சு. 3வது அடையாளத்தை தெளிவுபடுத்தணும். 3வது அடையாளம் என்ன? நபித்துவத்தினுடைய முத்திரையாக இருக்கக்கூடிய நபி அவர்களினுடைய 2 தோல் புஜங்களுக்கும் நடுவே இருக்கக்கூடிய ஒரு மச்சத்தை போன்ற ஒரு அடையாளம். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்கு படாத பாடுகிறார். ஏராளமான முறைகள் நபிகள் நாயகம் அவர்களுக்கு பின்னாடியே வைத்துட்டு இருப்பார். ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடி எப்பயாவது ஆடை விலகினாதான் நம்ம அந்த நபித்துவத்தினுடைய முத்திரையை பார்த்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துல அப்பதானே 3வது அடையாளம் நமக்கு தெரிய வரும். பல முறைகள் இதை போன்றவர் ஏராளமான முறைகள் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறார். ஒரு முறை என்ன ஆகுதுன்னா, நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு மனிதருக்கு ஜனாசா தொழுகை வைக்கிறார்கள். அவர்களை நல்லடக்கம் செய்துவிட்டு அந்த நல்லடக்கம் செஞ்ச இடத்துல இருந்து மஸ்ஜிது நபவிக்கு வருகிறார்கள் நபி அவர்கள். இவரும் அந்த நல்லடக்கத்தில் கலந்து கொள்கிறார். அந்த அடக்கத்தலத்திலிருந்து மஸ்ஜிது நபவி பள்ளிவாசல் வர்ற வரைக்கும் சல்மான் பாரிஸ் என்ன செய்யறாங்களா, ரசூலுல்லாவை பின்தொடர்ந்தே வந்துட்டு இருக்கிறார். பின்னாடியே வர எப்பயாவது நபி அவர்கள் 2 ஆடைகளை அணிந்திருக்கிறார்கள். இந்த 2 ஆடைகள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல விலகி நம்ம அந்த நபித்துவத்தினுடைய முத்திரையை பார்த்துட மாட்டோமாடு. அடக்கத்தலத்திலிருந்து மஸ்ஜிது நபவி பள்ளிவாசல் வரைக்கும் வருகிறார். ரசூலுல்லாஹ் நடந்து வரும்போதே பார்த்துருக்கிறாங்க. எல்லோரும் நமக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க, நம்மளை முன்னேறி போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த சல்மான் பாரிஸ் இருக்கிறாரு, இவர் நமக்கு பின்னாடியே வராது என்பது நபி அவர்களுக்கு புரிகிறது. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா மஸ்ஜிது நபவி பள்ளிவாசல் வந்து அமர்ந்துருக்காங்க. ரசூலுல்லாஹ் அமர்ந்தோட சல்மான் பாரிஸும் மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலுக்குள்ள வராரு. வந்துட்டு நபி அவர்களுக்கு பின்புறமாகவே அமர்கிறார். ரசூலுல்லாஹ்க்கு புரிஞ்சிருச்சு, இவர் எதுக்கு இவ்வளவு நேரம் பின்னாடி வந்தாரு, இப்பொழுது எதுக்கு நமக்கு பின்னாடி வந்து அமர்ந்திருக்கிறார். மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலுக்கு நம்ம உட்கார்ந்துட்டோம், நமக்கு முன்னாக வந்து அமர்ந்திருக்கலாம், நமக்கு பக்கத்தில் அருகில் வந்து அமர்ந்திருக்கலாம், இவர் பின்புறமாகவே அமர்ந்துகிட்டு இருக்கிறார் என்பதை நபி அவர்கள் புரிந்து கொண்டு தம்முடைய ஆடையை தாமே நபி அவர்களாக நடத்துகிறார்கள். அவர் இதற்காக தான் வருகின்றார் என்கின்ற நோக்கத்தை புரிந்து கொண்டு
ஆடையை எடுத்து சரி செய்வதை போல நபி அவர்கள் சமிக்கை செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ் எடுத்து ஆடையை சரி செய்யற மாதிரி செஞ்சுட்டு திரும்பி சல்மான் அவர்களை பார்த்து கேட்கிறார், இப்பொழுது பார்த்து கொண்டாயா? ரசூலுல்லாஹ் சல்மான் அவர்களை பார்த்து கேட்கிறார். நபிகள் நாயகம் அவர்களினுடைய 2 தோள்புஜங்களுக்கு இடையே இருந்த அந்த நபித்துவ முத்திரையை பார்த்துட்டு மிகப்பெரிய இன்பத்தினால அந்த ஆனந்தத்தினால கண்கள் எல்லாம் கலங்கி விடுகிறது. கண்கள் கலங்கியதோடு நபி அவர்களை அப்படியே கட்டி அணைத்துக் கொண்டு அழுக ஆரம்பிக்கிறார் சல்மான் பாரிசி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதுதான் கேட்கிறார்கள், எதனால இப்படிப்பட்ட ஒரு செயல்முறையை செய்தீர்கள்? என்னுடைய இந்த நபித்துவ முத்திரையை நீங்கள் பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை உங்களுக்கு எப்படி வந்தது? இதை பற்றிய செய்தி உங்களுக்கு சொன்னது யார் என்கின்ற வரலாற்றை கேட்கிறார். அப்பொழுதுதான் சல்மான் பாரிசி அவர்கள் நடந்த எல்லா விதமான சம்பவங்களையும் எடுத்துரைக்கிறார். நான் பாரசீகத்தை சார்ந்தவன், இங்கே இருந்தேன், என்னுடைய தந்தைக்கு கீழே நெருப்பு வணங்கியாக இருந்தேன், அங்கிருந்து கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு சென்றேன், அங்கிருந்து ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு நாடாக பயணம் மேற்கொண்டு இறுதியாக உங்களை நான் பார்த்து விட்டேன். ஒரு மனிதனினுடைய ஏகத்துவ தேடல் எந்த அளவிற்கு இருந்திருக்கிறது என்பதை பாருங்கள். முழுமையான தெரியாது. இப்ப வீட்டை விட்டு கிளம்பினார்கள், வீட்டை விட்டு கிளம்பும் போதே நம்ம இறுதியா மதீனாவுக்கு போய் ஒரு நபிக்கு கீழே இருப்போம் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஒரு மார்க்கத்தை தேடி போகணும். ஒரு மூடலான ஒரு பயணம். கிறிஸ்தவ தேவாலயத்திற்குள் செல்கிறார். ஏராளமான பயணங்களை மேற்கொண்டு வந்து இறுதியாக நபி அவர்களை சந்தித்து விட்டார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சல்மானே, உங்களை பற்றிய இந்த வரலாற்றை நீங்கள் மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைங்கள். இது மூலமாக மக்கள் படிப்பினை பெறக்கூடும். அவர் சென்று மக்களுக்கு மத்தியில் எல்லோருக்கும் மத்தியிலும் இந்த வரலாற்றை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவின் கீழாக எல்லோருக்கும் எடுத்துரைக்கிறார். ஒட்டுமொத்த சஹாபாக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஒரு மனிதனினுடைய தியாகம் எந்த அளவுக்கு இருக்குமா என்ன என்றே தெரியாமல் இந்த மக்காவாசியில் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தார். அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தது, ஒரு தெளிவான ஒரு பார்வை இருந்தது. இவர் தான் நபி, இவர் சொல்வதால் உண்மையான கொள்கை, இவருக்காக நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போவோம் என்கின்ற ஒரு தெளிவு மக்கள் வாசிகளிடத்தில் இருந்தது. இவரும் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டுதான் வந்திருக்கிறார். ஆனால் எந்த விதமான ஒரு ஊர்ஜிதமான ஒரு முடிவு இல்லாமல், எந்த விதமான ஒரு தெளிவும் இல்லாமல் ஏதோ ஒரு ஏகத்துவ தேடலில் நபிகள் நாயகம் அவர்களை வந்து சந்தித்தால் அந்த நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், சல்மானே, நீங்கள் இனியும் அடிமையாக இருக்க தேவையில்லை. இன்னமும் நீங்க ஒரு யூதருக்கு கீழே அடிமையாக இருக்க வேண்டாம். உங்களுடைய எஜமானரை சென்று சந்தியுங்கள். உங்களுக்கான விலை எவ்வளவு என்று சொல்லுங்கள். அன்றைக்கு அடிமைகளினுடைய திட்டம் எப்படி இருக்கும்னா, ஒரு எஜமானர் ஒரு அடிமை இருக்கிறார்னா எஜமானர் ஒரு விலை நிர்ணயிச்சு வச்சிருக்கிறார். இவ்வளவு ரூபாய், இவ்வளவு தொகை, இதை நீ எனக்கு கொடுத்துட்டீனா நீ சுதந்திரமானவள், நீ போயிடலாம் என்கின்ற ஒரு நடைமுறை இருந்தது. ரசூலுல்லாஹ் அதை சொல்லி கேட்கிறார், உங்களுடைய எஜமானரை போய் பாருங்க, எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று விசாரிங்கள், எவ்வளவுன்னு சொல்லுங்க, உங்களை நாம் விடுதலை செய்து விடுவோம். உங்களுடைய எஜமானத்தை போய் பேசி பாருங்க. இவர் சென்று எஜமானரிடத்தில் பேசுகிறார். பேசி பார்த்தால் அவர் என்னுடைய எஜமானர் சொல்லுகிறார், 40 தீனார்கள் எனக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு தொகையை நிர்ணயித்து சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்மான் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தொகையாக 40 தீனார்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். உடனே நபிகள் நாயகம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில ஒரு அறிவிப்பு, சல்மான் அவர்களுக்கு உதவி புரிபவர் யார்? அப்பொழுதுதான் ஒரு சமீப காலத்துல மதீனாவிற்கு வந்திருக்கிறார்கள். முஹாஜிர்கள்ட்ட பெருமளவிற்கு பொருளாதாரம் இல்லை. எல்லா அன்சாரிகளும் வருகிறார்கள். அவருக்கு தேவையான எல்லா தொகையும் கொடுக்கிறார்கள். சல்மான் அவர்கள் அந்த தொகையெல்லாம் தம்முடைய எஜமானர் இடத்துல கொடுத்து விடுதலை பெற்றுக் கொள்கிறார். இதற்கு பின்பாக சஹாபாக்கள் தான் போட்டி போட்டுக்குவாங்க. எப்படின்னா, முஹாஜிர்கள் சொல்லுவாங்க, நம்ம ஆரம்பத்துல சல்மான் அவர்களினுடைய வரலாற்றை துவங்கும் பொழுது இதை சொல்லிதான் முன்னுரையாக சொல்லித்தான் ஆரம்பித்தோம். முஹாஜிர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, சல்மான் வாரிஸ் அவர்கள் எங்களை சார்ந்தவர், இவர் ஒரு முஹாஜிர், இறைவனினுடைய இந்த மார்க்கத்திற்காக நாடு துறந்து வந்திருக்கிறார். நாடு துறந்து வர்றதுதானே முஹாஜிர் என்பதற்கான அர்த்தம். இவர் முஹாஜிர் என்று ஒட்டுமொத்த முஹாஜிர்களும் பாதிக்குவார்களா? அதற்கு அன்சாரி தோழர்கள் சொல்லுவாங்களா? இல்லை இல்லை, நாங்கள் தான் ஒட்டுமொத்த உதவியை செய்து இவரை நாங்கள் விடுதலையாக்கினோம், இவர் எங்களை சார்ந்தவர், இவர் ஒரு அன்சாரி என்று 2 தரப்பு மக்களும் பாதித்துக் கொண்டிருப்பார்களா? இவர் எங்களை சார்ந்தவர்தான், இவர் எங்களை சார்ந்தவர்தான் என்று. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்களாம், சல்மான் அவர்கள் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர். ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டாக நபிகள் நாயகம் அவர்கள் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்தார்கள். புகாரியினுடைய முதலாவது செய்தி சொல்வது என்ன தெரியுமா? இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் யாவும் எண்ணங்களை பொறுத்தே அமையும். இன்னமாலி குல்லி இம்ரிஇன் மானவா, ஒவ்வொருவருக்கும் அவர் எண்ணியதே கிடைக்கும். ஃபமன் கான ஹிஜ்ரத்துஹு இல துன்யா, யாரினுடைய ஹிஜ்ரத் இந்த உலகத்தை நோக்கி இருக்கிறதோ யுசீபுஹா, அவர் அதை அடைந்து கொள்வார். உங்களினுடைய ஹிஜ்ரத் எதை நோக்கி இருக்கிறதோ அது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். இம்ராத்தில், அல்லது ஒரு பெண்ணுக்காக ஒரு ஹிஜ்ரத் செய்தால் என்கியூவா, அந்த பெண்ணை அவர் திருமணம் முடித்துக் கொள்வார். உங்களினுடைய ஹிஜ்ரத் எதை நோக்கமாக கொண்டிருக்கிறதோ அதை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். சல்மான் அவர்களினுடைய ஹிஜ்ரத் உண்மையான கொள்கையை நோக்கி,
மார்க்கத்தை நோக்கி சொர்க்கத்தை நோக்கி இருந்தது. அப்படிப்பட்ட உண்மையான கொள்கையை சல்மான் அவர்கள் அடைந்து கொண்டார்கள். இவரினுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு எவ்வளவு படிப்பினை. முதலாவது படிப்பினை என்ன தெரியுமா? உண்மைன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சா அதை உடைத்து பேசிவிட வேண்டும். தந்தை கேட்கிறார், எங்க போயிட்டு வந்து இவ்வளவு தாமதம் வந்திருக்கீங்க, என்ன விதமான பொய்களையும் சொல்லி மழுப்பலா இல்லை. நம்ம ஒரு நெருப்போனைக்கா இருக்கிறோம், கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு போனோம்னா நம்முடைய தந்தை என்ன கோபப்படுவாரோ, அதனால வேற ஏதாச்சும் அப்படிலாம் கிடையாது. உண்மை எதுவோ அந்த உண்மையை நம்முடைய தந்தை இடத்தில் எடுத்து சொல்கிறார். உண்மையிலே யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு நேரான கொள்கையில இருப்போம், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு அசத்திய பாதையில இருக்கலாம், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வாழ்க்கை துணைக்கும் பயந்து கொண்டு நம்ம இந்த நேரான கொள்கையை அவர்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்காமல் இருப்போம். இறைவனே நமக்கு கட்டளையிடுகிறார், உங்களுக்கு ஏவப்பட்டதை தயவு தாட்சணமின்றி போட்டு உடையுங்கள். உங்களுக்கு எது சத்தியம் படுகிறதோ இந்த சத்திய கொள்கையை சத்தியம் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் இருக்க வேண்டும். சல்மான் அவர்களினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட துணிச்சல் இருந்தது. அதற்கு பின்பு ஒரு தேடலை நோக்கி கிளம்பிட்டார். அந்த தேடலை நோக்கி கிளம்பியதற்கு பின்பாகவும் எதை பத்தி யோசிக்கல. நம்முடைய வருங்காலம் என்ன ஆகும், நம்முடைய சொத்துக்கள்லாம் இங்க இருக்கு, ஒரு செல்வந்தனா வாழலாமே, எல்லாத்தையும் விட்டுட்டு போறதா, தந்தையை விட்டுட்டு போறதா என்கின்ற ஒரு விதமான ஒரு தாழ்வு மனப்பான்மை அவரிடத்துல, ஒரு சுயநலமான சிந்தனை அவரிடத்துல இல்லை. தெளிவான கொள்கையை தெரிஞ்சிருச்சு. ஒரு தேடலை நோக்கி நம்ம புறப்பட்டுட்டோம். அந்த தேடலை விட்டும் என்னை எந்த விதமான கூட்டுக்களோ கை விலங்குகளோ என எந்த விதமான ஒரு தடையும் கிடையாது என்று எல்லா தடையும் உடைத்து விட்டு அவர் வெளியேறி சென்றார். இறைவன் நாளைக்கு மறுமையில் என்ன செய்வானா, உலகத்துல ஒரு சில மக்கள் வாழ்வாங்க. அந்த மக்களினுடைய நிலை எப்படின்னா, இஸ்லாம் தான் தூய்மையான கொள்கைன்னு தெரிஞ்சிடும். தெரிந்ததற்கு பின்பாகவும் அவர்களினுடைய குடும்ப சூழல் காரணமாக மற்ற ஒரு சில விஷயங்களின் காரணமாக அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இஸ்லாம் தான் உண்மைன்னு தெரிஞ்சிடும், அல்லாஹ் தான் இருக்கிறான், மறுமை இருக்கிறது, சொர்க்கம் நரகம் இருக்கிறது, எல்லாம் தெரிஞ்சிடும். ஆனா எங்க நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா நம்முடைய வீட்டுல எதிர்பார்களோ, எங்கே நம்முடைய இந்த நல்ல ஒரு சூழல் நம்மை விட்டு சென்று விடுமோ என்கின்ற பயத்தின் காரணமாக இறுதி வரை இஸ்லாத்தை ஏற்காமல் அவர்கள் எந்த கொள்கையில் இருந்தாங்களோ அதிலேயே பயணித்து விடுவார்கள். இவர்களை நோக்கி இறைவன் மறுமையில கேட்பான், என்னுடைய பூமி உங்களுக்கு விசாலமானதாக இல்லையா, என்னுடைய பூமியில நீங்க ஹிஜ்ரத் செஞ்சு போயிருக்கலாமே என்னுடைய மார்க்கத்திற்காக என்கின்ற கேள்வி இறைவன் கேட்பான். இப்படிப்பட்ட ஒரு பயணத்தை சல்மான் அவர்கள் கையில் எடுத்தார்கள். மார்க்கத்துக்காக எதை வேணா இறந்துடலாம். சல்மான் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினை, நம்முடைய பெற்றோர்களை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கை துணைகளை, நம்முடைய உற்றார் உறவினர்களை, சொந்த பந்தங்களை, நம்முடைய சொத்து சோகங்கள் எதை வேணாலும் இழக்கலாம் இந்த மார்க்கத்திற்காக. ஆனால் எதற்காகவும் இந்த மார்க்கத்தை ஒருபோதும் இழந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினைக்கு சொந்தக்காரராக சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள். இது போன்ற வரலாறுகளை எல்லாம் நாம் கேட்டுவிட்டு ஒரு வரலாறாகவே இதை பார்த்துவிடக் கூடாது. அவரினுடைய இடத்தில் நம்மை நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். இந்த நேரத்துல நம்ம இருந்திருந்தோம்னா இந்த முடிவு எடுத்திருப்போமா, சல்மான் அவர்களினுடைய இடத்துல இருந்திருந்தோம்னா வீட்டை விட்டு கிளம்பி இருப்போமா என்கின்ற ஏராளமான ஒப்பீடுகளோடு இந்த விதமான வரலாறுகளை எல்லாம் நாம் அணுகினால் நமக்கு இறைவன் மிகப்பெரிய ஒரு படிப்பினையை தருவான். சல்மான் அவர்களினுடைய வாழ்க்கையிலிருந்து கிடைத்த படிப்பினைகளை எல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்தி இம்மையும் மறுமையும் வெற்றி காணுவதற்கான ஒரு பாக்கியத்தை இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கிறேன். வாஹர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.